சினிமான்னு வரும்போது அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே அது அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்கணும். அதான் அப்போ தான் அது அந்த அந்த மீடியம் அது. சார்பேட்டாவில் வந்து டான்சிங் ரோஸ் அடிச்சு கீழே விழுறான். விழுந்தோடனே நான் மேலே ஏறி போய் அவனை பார்த்து இது பண்ணுற நேரத்தில் ஒரு டைலாக் வைக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்கும்போது நான் சொன்னேன், பேசிகிட்டே இருந்தோம். ஆனால் நம்ம வச்சுக்கலாம்ண்ணா, ஒன்று தான் நல்லா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு, இல்லை வேணாம்ப்பா, வேணாம் டைலாக் வேணாம், சரிண்ணா அப்படின்னு போயிட்டான். தம்பி டக்குன்னு ஓகேண்ணா, நீ பண்ண பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த அந்த நேரத்தில் எனக்கு அது டைலாக் வேணாம்னு தோணுச்சு. ஏன் டைலாக் வேணும்? ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நான் கனவு கண்டிருந்த ஒரு மொமெண்ட்டுக்கு ஏதோ ஒரு புள்ளி கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறான்ல, வார்த்தையே இல்லை, வார்த்தை ரொம்ப சிறுசு அந்த இடத்துல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மைண்டு சொல்லுச்சு. டக்குன்னு அந்த மொமெண்ட்டில் வேணாம்னு சொன்னோன்னு அப்படி பண்ண தான் அது. சில நேரங்களில் அது எடுத்துக்கொள்ளப்படாது. அப்போ அங்கே வேறு என்ன தேவையோ அதை நம்ம பண்ண வேண்டியது. இது என்னுடைய தொழிலின் கட்டாயம். அவ்வளோதான். அவ்வளோதான். அது அதை நீங்கள் வந்து மறுதளிக்கவே முடியாது. அது அது இருக்கும், அது இருந்து தான் ஆகணும். ஏன்னா அதுதான் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் போய் ஆகணும். அதுக்குள்ளே போகிறோன்னா அப்படி தான் போய் ஆகணும். இல்லை நீங்கள் தனியாக தான் பண்ணிகிட்டு இருக்கணும், நீங்கள் நாடகம் பண்ணிகிட்டு இருக்கணும், அது வேறு. சினிமான்னு வரும்போது அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே அது அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்கணும். அதான் அப்போ தான் அது அந்த அந்த மீடியம் அது. ஸோ அதுக்குள்ளே என்னுடைய நான் சுதந்திரம், நான் நடிகன், என்ன வேணால் பண்ணலாம், அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் பண்ணுவீங்களா? அதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி தான் அது.